ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். உங்கள் வாழ்க்கையோட கதை, அதாவது ஏ டு செட். நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கிற வரைக்கும் ஏற்கனவே யாரோ எழுதி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நீங்கள் கஷ்டப்படுற ஒவ்வொரு வழியும், ஏன் இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மள பல பேர் அட போப்பா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த ஸ்கிரிப்டே உங்கள் கையில் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? உங்கள் எதிர்காலத்தோட ஒவ்வொரு பக்கமும் உங்கள் முன்னாடி விரிஞ்சா அதை ஒரு வரமாக பார்ப்பீங்களா, இல்லை ஒரு சாபமாக நினைப்பீங்களா? சென்னையோட ஒரு பிஸியான தெருவில் யாருக்குமே தெரியாத ஒரு பழைய புத்தக கடையில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு ஒரு சாதாரண கருப்பு டைரியை பார்க்குறான். அதை திறந்து படித்தா முதல் வரியே அவளை பற்றி தான் இருந்துச்சு. அவள் அன்னைக்கு நாள் எப்படி ஆரம்பிச்சா, குடித்த காஃபியோட டேஸ்ட் என்ன, ஏன் அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலர் வரைக்கும் அச்சசலாக அதில் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வாவ் என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்னு அவள் சிரிச்சுக்கிட்டா. ஆனால் அடுத்தது அவளோட லவ்வர் மனோஜ் அவளுக்கு அனுப்ப போகிற ஒரு மெசேஜ் அந்த டைரியில் வரி மாறாமல் இருந்துச்சு. அதை படித்து முடிக்கிற நொடியில் அவள் ஃபோன் அடிக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தா அதே மெசேஜ். இப்போ இது கோயின்சிடென்ஸ் இல்லை, வேற ஏதோ ஒன்று. தன்னோட ஃப்யூச்சரே காட்டுற ஒரு மேப்னு அதை முழுசாக நம்ப ஆரம்பிச்சா. ஆனால் அவள் ஒரு கதையை முழுசாக படிக்கலை, ஒரு கதைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கிறதே அவள் உணரவே இல்லை. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல. இந்த டைரியோட கடைசி பக்கம் ஒரு கணிப்பு கிடையாது, அது ஒரு விலைப்பட்டியல். பெர்ஃபெக்டாக கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவள் கொடுக்க வேண்டிய விலை இன்னொரு உயிர். பிரியா அந்த டைரி அவளுக்கு கிடைச்ச வரோன்னு நினச்சா. ஆனால் அதோட கடைசி பக்கம் அவளோட மரண சாசனத்தை எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்குன்னு அவள் கனவுல கூட நினைக்கல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் நம்ம சேனல் க்ரோ ஆக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இந்த கதையோட ஹீரோயின் பிரியா அந்த பழைய புத்தக கடைக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு மாதிரி விண்டேஜ் ஃபீல். அந்த பழைய பேப்பரோட வாசனை காத்துல கலந்து சுத்துது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அவளோட கதைகளை சொல்ல காத்துட்டு இருக்கு. அவ ஒவ்வொரு புக்கா பார்த்துட்டே வரா. அப்போ கடையோட ஒரு இருண்ட மூலையில ஒரு டேபிள் மேல குவிஞ்சு கிடந்த புத்தகங்களுக்கு நடுவுல ஒரு கருப்பு டைரி அவ கண்ணில் படுது. அது ஏதோ அவளை கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. அதோட லெதர் அட்டை ரொம்ப சாஃப்டா, ஆனா தொட்டா சில்லுன்னு இருந்துச்சு. அதோட நடுவுல காஞ்ச ரத்தத்தோட கலர்ல பச்சை மயில சாபோன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தாலும் அந்த கியூரியாசிட்டி அவளை விடல. அந்த டைரியை கையில் எடுக்கிறா. எடுத்த அந்த செகண்ட் அதுக்குள்ளே இருந்து காஞ்சி போன சில மல்லிகை மூட்டுகள் கீழே விழுது. அந்த வாசனை அவளை சுத்துது. அது வெறும் வாசனை மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சோகமான நினைவோட மிச்சம் மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அவள் வாழ்க்கை மொத்தமாக மாறப்போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த பிரியா மறுபடியும் அந்த டைரியை கையில் எடுக்கிறா. ஹார்ட் பீட் பயங்கரமாக ஏறுது. டைரியோட முதல் பக்கம் 1989ங்கிற வருஷத்தோட தொடங்குது. நான் கீர்த்தி. இந்த உலகம் எங்களை பார்த்து கோவப்படுது, ஆனால் எங்கள் காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. ராத்திரி நிழல்ல அந்த ஆலமரத்தடியில் சந்திப்போன்னு அழகான கையெழுத்தில் இருந்துச்சு. இதை படித்ததும் பிரியாவுக்கு ஒரு சின்ன புன்னகை. அதே நேரம் அவளோட லவ்வர் மனோஜ் மெசேஜ் பண்ணுறான். பிரியா, இன்னைக்கு பீச்சில் மீட் பண்ணலாமா? எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். டைரியில் இருந்த வாக்கியமும் மனோஜோட மெசேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறத கவனித்து அவளுக்கு ஷாக். இது எப்படி சாத்தியம்? அவன் மனசு அதை நம்பவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி மனோஜை சந்திச்சப்போ பிரியா எதுவும் பேசாமல் அவனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவன் கூட தான் இருந்தான், ஆனால் மனசு நிம்மதியாகவே இல்லை. கீர்த்தியோட வார்த்தைகள் அவள் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்துச்சு. மனோஜ் அவகிட்ட, என்னாச்சு பிரியா, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டான். அவன்கிட்ட டைரியை பற்றி சொல்லணுமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சா. ஆனால் அவன் அவளை ஒரு முட்டாள் நினச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால் ஒன்றும் இல்லை மனோஜ், சும்மா தான்னு சமாளிச்சிட்டா. ஆனால் அவளுக்குள்ள ஒரு பெரிய புயல் உருவாக ஆரம்பிச்சுது. அவள் மனோஜை பார்க்கல, அவள் கண்ணுக்கு கீர்த்தியும் அவளோட காதலனும் தான் தெரிஞ்சாங்க. அடுத்த கொஞ்ச நாள் பிரியா அந்த டைரியை திறக்கவே இல்லை. பயம், ஆனால் அதோட இருப்பு அவளை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவளால் கியூரியாசிட்டியை அடக்கவே முடியல. நடுங்கிற கைகளோட அடுத்த பக்கத்தை திருப்பினான். அதில் அவன் குடும்பத்தில் உள்ளவங்க என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. எங்கள் காதல் அவங்களுக்கு பிடிக்கலன்னு கீர்த்தி கண்ணீரோடு எழுதின மாதிரி இருந்துச்சு. அதை அவள் படித்த நொடி பிரியாவோட அம்மா ரூம்குள்ளே வந்தாங்க. அவங்க முகம் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு. பிரியா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ அந்த மனோஜ் கூட பழகிறத உடனே நிறுத்தணும். அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆக மாட்டாங்கன்னு ரொம்ப கடுமையாக சொன்னாங்க. பிரியா அப்படியே உறைஞ்சு போயிட்டா. இவ்வளோ நாள் மனோஜா அவங்க பையன் மாதிரி பார்த்தாம்மா, திடீர்னு ஏன் இப்படி மாறணும்? டைரியோட ஒவ்வொரு பக்கமும் தன் வாழ்க்கையோட ஜெராக்ஸ் காப்பியாக மாறதை பார்த்து அவள் உடம்பு நடுங்குச்சு. அவள் அம்மா கிட்ட கிஞ்சினா அழுதா. ஆனால் அவளோட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் விதியோட வழியில் சிக்கிச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவளால் தூங்கவே முடியல. கீர்த்தியோட சோகம் இப்போ அவளோட சோகமாக மாறி இருந்தது. அந்த டைரி இப்போ அவளோட வழிகாட்டியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு கூகுள் மேப் மாதிரி. ஒவ்வொரு காலையிலையும் அதை திறப்பா.
கீர்த்தியோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு படிச்சுட்டு அவளோட நாளில் அது எப்படி நடக்குதுன்னு காத்துட்டு இருப்பா. ஒரு நாள் டைரியில் 3வது சந்திர கிரகணம் வரைக்கும் நாங்கள் ஒன்றா இருந்தால் எந்த சக்தியாலையும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு அவன் எனக்கு வாக்கு கொடுத்தான்னு எழுதியிருந்துச்சு. பிரியா பதட்டமாக கேலண்டரை புரட்டினா அடுத்த மாதம் 28ஆம் தேதி ஒரு முழு சந்திர கிரகணம். இப்போ தான் உண்மையான ட்விஸ்டே. அவளும் மனோஜும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி வச்ச நாளும் அதே நாள் தான். இந்த ஒற்றுமை அவளுக்குள்ள ஒரு பக்கம் நம்பிக்கையையும் இன்னொரு பக்கம் சொல்ல முடியாத பயத்தையும் கொடுத்துச்சு. டைரியில் எழுதுகிற ஒவ்வொரு வரியும், மனோஜ் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும், அவள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் நடக்கிறதா அவள் பார்த்தா. அவள் தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா, இது விதியோட விளையாட்டா இல்லை நிஜமாவே சாபமா? நான் கீர்த்தியோட வாழ்க்கை வாழ்கிறேன்னா இல்லை கீர்த்தி என் வாழ்க்கையை முன்னாடியே வாழ்ந்துட்டு போயிட்டாளா? இந்த கேம் ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு உணர்ந்த பிரியா அந்த டைரியை எங்கேயாவது தூக்கி போடலான்னு முடிவு பண்ணான். அதை ஒரு துணியில் சுற்றி பீரோவோட ஆழத்தில் வச்சா. ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல கீர்த்தி அழுதுகிட்டே என் கதையை முடிக்காம போகாதன்னு கெஞ்சுறா. பயந்து போன பிரியா முழிச்சு பார்க்கறா. பீரோல அவ வச்ச டைரி இப்போ அவ பெட்ல தானாவே திறந்து ஒரு புது பக்கத்தை காட்டிட்டு இருக்கு. அதுல அவன் என் கண்களை மறைச்சாலும் நான் அவளை பார்த்தேன். அவன் என் காதலை பறிக்க நினைக்கிறான்னு கோபமான கையெழுத்துல எழுதிருந்துச்சு. அந்த கையெழுத்து கீர்த்தியோடது மாதிரி இல்ல, வேற யாரோ எழுதின மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவ பாத்ரூம் கண்ணாடியில தன் முகத்தை பார்த்தப்போ சில நொடிகள் அவளோட பிம்பம் அசையாம நின்னுச்சு. அப்புறம் அது மெதுவா ஒரு கருப்பு நிழலா மாறிச்சு. அது கீர்த்தியோட முகம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதோட கண்கள் காலியா உயிரே இல்லாம ஒரு பயங்கர வெறுப்போட அவளை பார்த்துச்சு. பிரியா அலறி அடிச்சு வெளியே ஓடினான். ஆனா அந்த நிழல் அவளை பின்தொடர்ந்துச்சு. வீட்டில் இருந்த ஒவ்வொரு கண்ணாடியிலையும் ஜன்னல்லையும் அந்த உயிரில்லாத கண்கள் அவளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவள் தூங்கவே இல்லை. ஸோ மக்களே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரி, கதையை தொடரலாம். சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையில் பிரியாவோட இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. பயமும் எதிர்பார்ப்பும் கலந்து அவளை சுற்றி இருந்துச்சு. அவள் தயக்கத்தோட டைரியை திறக்கிறா. அதோட கடைசி பக்கம் தானாகவே திறக்குது. அதில் அவன் எனக்காக வந்து சேருவான். ஆனால் அவன் இதயம் இனி இடது பக்கம் இல்லை, என் பக்கத்தில் துடிக்கும்னு எழுதிருந்துச்சு. இந்த வரியோட அர்த்தம் புரியாமல் அவள் குழம்பிட்டா. அவள் கல்யாண புடவையை கட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மனோஜுக்காக காத்துட்டு இருந்தா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போச்சு. மனோஜ் சொன்ன நேரத்துக்கு வந்தான். ஆனால் தனியாக இல்லை. அவனோட வெள்ளை சட்டை முழுக்க ரத்தம். அவனோட நெஞ்சில் ஒரு ஆழமான காயத்தோட தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்தான். அவன் மெதுவாக சொன்னான், நான் காரில் வரும்போது ரோட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு நின்று கையசைச்சா. நான் காரை நிறுத்தினதும் அவன் என் பக்கத்தில் வந்தா. அவள் கண்கள், அந்த கண்கள் காலியாக இருந்துச்சு பிரியா. அவள் சிரிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை கேட்டதும் பிரியாவோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சுது. டைரியோட வார்த்தைகள் அவள் காதில் ஒலிச்சுது. பிரியா மனோஜை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. மனோஜ் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனோட ஹார்ட் பீட் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது. பிரியா அவன் ரூமுக்கு வெளியில் அந்த டைரியை கையில் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தா. அப்போ ஒரு நர்ஸ் அவகிட்ட வந்து, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவருக்கு இதய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் காயம் இடது பக்கத்தில் இல்லை, வலது பக்கத்தில் ஆழமாக இருக்குது. இப்படி ஒரு விபத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது பிரியா பதட்டத்தோட டைரியை திறந்து பார்த்தப்ப இருந்த கடைசி வரி மாதிரியே இருந்துச்சு. அந்த வரியில் அவன் இதயம் இப்போது என் பக்கத்தில் அப்படின்னு கூட இருந்துச்சு. அப்போதான் அவளுக்கு அந்த பயங்கரமான உண்மை புரிஞ்சுது. அந்த சாபம் மனோஜை மட்டும் குறி வைக்கல, கீர்த்தியோட காதல் ஜெயிக்க இன்னொரு காதல் பலியாகணும். அந்த பலி மனோஜ் மட்டும் இல்லை, அவளும் தான். அவள் டைரியை ஜன்னலுக்கு வெளியில முழு பலத்தோட தூக்கி எரிஞ்சா. ஆனால் காத்துல பறந்த அது ஒரு இலை மாதிரி மெதுவாக திரும்பி வந்து மறுபடியும் அவள் கால் கிட்டேயே வந்து விழுந்துச்சு. அதில் ஒரு புது பக்கம் திறந்துருந்துச்சு. அதோட நடுவில் பச்சை மொழியில் 2 வார்த்தைகள், இப்போது நீ. ஸோ அன்னைக்கு ராத்திரி பிரியாவுக்கு என்ன ஆச்சு? மனோஜ் உயிர் பொழைச்சானா? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மக்களே. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு பழைய கடையில் கருப்பு அட்டை போட்டு சாபோன்னு எழுதின ஒரு டைரியை பார்த்தா தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. அதோட பக்கங்களை புரட்ட நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு முடிவு தேவை. கீர்த்தியோட கதை இன்னும் முடியல. ஒருவேளை அடுத்த பக்கம் உங்கள் பேருக்காக காத்திருக்கலாம். இந்த கதை உங்களை உரைய வச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்களை எப்போவாவது பயமுறுத்தியிருக்கா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் லைக் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது நம்ம சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஹாரர் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை நான் கார்டில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.